ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வரண்டா டிஸ்கிரிப்ஷன் லைன் திலக். ஸோ இதுல என்ன சொல்லி தர போறேன்னா, மேக்ஸ்ல ஒரு கான்செப்ட், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் ஒன்று சொல்லி தரேன், கவனிச்சுக்கோங்க. என்னன்னா 7 1/3 எல்லா இடத்துலயுமே 7 1/3 7 1/3 இருக்கும். இந்த இடத்துல நான் 7 1/3 கொடுத்துருக்கிறது கலப்பு பின்னம், மிக்சர் ஃபிராக்ஷன் சொல்லுவோம்ல அது. இப்போ இந்த 7 1/3 தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். இந்த 7 இது வந்து என்ன 7 1/3. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கேன்னா 7 into 1/3. மூணாவது என்ன கொடுத்துருக்கேன்னா 7 + 1/3. கிளியரா புரிஞ்சுச்சா? இது மிக்சர் ஃபிராக்ஷன், இது மல்டிபிள், இது வந்து ஆட். இங்க இருக்கதான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். இப்போ நான் உங்கள்ட்ட என்ன கேட்கறேன்னா, இந்த மூணுமே ஒன்னா இல்ல மூணுமே வெவ்வேறையா? இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போடுங்க. நான் இதை சொல்லிடுவேன், இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? என்னன்னா இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க எடுத்து பாருங்க, அப்பயே இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிடைக்கும். மிக்சர் ஃபிராக்ஷன் நார்மல் ஃபிராக்ஷன் நமக்கு என்ன பண்ணுவோம்? மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி போடுவோம். கரெக்ட்டா? 7 3 are 21, 21 + 1 22/3. ஓகே, இதுக்கு என்ன வந்திருக்கும்? 7/3 தான் வந்தே இருக்கும். இதுக்கு என்ன வரும்? 22/3 தான் வரும். என்ன இந்த ரெண்டு ஆன்சர் சேமா வருது? ஆமாங்க, ரெண்டுமே வந்து ஒன்னு தான். என்னன்னா 7 1/3ங்கிறது மிக்சர் ஃபிராக்ஷன், ரெண்டையும் ஆட் பண்ணனும் தான் அர்த்தம். இங்க 7 + 1/3 ஆட் தான் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்போ ஒரு மிக்சர் ஃபிராக்ஷனை நடுவுல என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் சொல்லலாம்னு வந்தேன். ஓகேவா? இதே மாதிரி யூஸ்ஃபுல் விஷயமா தெரிஞ்சுக்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.